உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ER ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பணிகள் அனைத்து கட்சிகளும் மேற்கொண்டாலும் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் ஒரு தனி கவனம் பெறுகிறது. ஏன்னா ஆல்ரெடி பெரும்பாலான தொகுதியில் கைவசம் வச்சிருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி, கணிசமான தொகுதியில் வச்சிருக்கக்கூடிய திமுக கூட்டணி, புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், ஸோ மும்முனை போட்டியாக நிலவு போது கொங்கு மண்டலம். ஸோ 2026 தேர்தல் ஒரு டஃப்பான எலெக்ஷனாக இருக்க போது திமுக கூட்டணின்றத ஒரு வாதமாக வச்சுட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தேர்தல் என்றாலே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய பகுதி. எந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தான் சார்ந்திருக்கிற இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ரொம்ப சீரியஸாக ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பகுதியாக எப்போதுமே இருந்து வருகின்றது. அதே போல் அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், நிறைய தொழிற்சாலைகள், ஒரு தொழில் ரீதியான ஒரு பழக்க வழக்கங்கள், இதுவெல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே அவர்கள் தேர்தலிலே வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் யார் ஆட்சிக்கு வந்தால் இந்த தொழில்கள் பாதுகாக்கப்படும், வேலை வாய்ப்புகள் எங்கே அதிகமாக உருவாக்கப்படும் என்பதையெல்லாம் பார்த்துத்தான் வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலிலும் அப்படித்தான் அது நடக்கும். எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் யார் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்பதை பொறுத்து வாக்குகளை அளிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தல் திமுக கூட்டணி டஃப்பாகவே இருக்கும். ஏன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்க கொங்கு மண்டலத்தில் சில தொகுதிகளை கைப்பற்றாங்களோ இல்லையோ, வெற்றி பெறாங்களோ இல்லையோ, ஆனால் நிறைய தொகுதிகளில் வாக்குகளை கணிசமான அளவில் பிரிக்க போகிறாங்க. ஸோ அதுவே திமுக கூட்டணிக்கு பின்னடைவாக அமைய போகுதுன்ற ஒரு எதனால் அப்படி சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் மட்டும் தமிழக வெற்றி கழகம் அதிகமான வாக்குகளை பெறும்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, பொதுவாக அப்படி ஏன் சொல்கிறேன்னா, கொங்கு மண்டலத்தை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பேச்சு இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல் அப்போ விஜய் திமுக கட்சி கொடி நிறத்திலான ஒரு சைக்கிளில் வாக்கு செலுத்தினார். கடந்த தேர்தலெல்லாம் திமுகவுக்கு தான் விஜய் ரசிகர்கள் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை நடிகரே கட்சி தலைவராக உருவெடுத்துட்டாரு. ஸோ அப்போ அவங்க ரசிகர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு வாதம் இருக்கே சார். இல்லை, அது இந்த தேர்தலில் பார்த்தா தான் தெரியும். எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. யூடியூப்புகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அவங்கெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இது 2026 தேர்தலுக்கு அப்புறம் தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா விஜய் கண்டிப்பாக வாக்குகளை பிரிப்பது உறுதி, அதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் எந்த வாக்குகளை பிரிப்பார், யாருடைய வாக்குகளை பிரிப்பார் என்பது எல்லாமே ஒரு அனுமானத்தில் பேசுவது தான். இது அவருக்கு ஒரு முதல் தேர்தல். ஆனால் தேர்தல் முடிந்தால்தான் யாருடைய வாக்குகளை பிரித்தார் என்பது தெளிவாக தெரியும். செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுகவில் ஆரம்ப காலம் முதல் இறுதி வரை ஒரே கட்சியில் பயணித்தவர். ஸோ நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அது இப்போ தொண்டர் படையாக மாறுது. ஸோ அவங்கள அரசியல் படுத்துகிற முயற்சியில் அவரும் ஈடுபடுவார். ஸோ அவரும் ஒரு மிகப்பெரிய ரோல் அங்கே ப்ளே பண்ணுவார் கொங்கு மண்டலத்தில்னு சொல்லியும் டாக்ஸ் வருது. நிறைய திமுக அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள்லாம் அவர் கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். அப்படி இணைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தல சார்? இல்லை, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த இணைப்பு என்பது பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவர் நல்ல ஆர்கனைசர், அந்த விஷயங்கள்லாம் எப்போவுமே செய்யக்கூடியவர். ஒரு அரசியல் வயப்படுத்துகிற ஒரு அருமையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீங்க, அதை அவர் செய்வார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதே சமயத்தில் பல கட்சிகள்லேருந்து போவாங்க நிர்வாகிகள், கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கவங்க, அந்தந்த தலைமை மீது வருத்தத்தில் இருப்பவர்கள் செல்வார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது போக போகத்தான் தெரியும். ஆனால் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு தனி மனிதர்கள் ஒரு சில பேர் அந்த கட்சியிலிருந்து விலகுகிற காரணத்தினால் அந்த கட்சி பலவீனமாகிவிடாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதனால் கட்சிகள் பலவீனம் அடையவில்லை என்பதை நாம் கடந்த காலங்களிலேயே பார்த்திருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள்
என்று இருக்கிற இயக்கங்கள் 1-2 பேர் அந்த கட்சியிலேருந்து போகிறாங்கங்கிறதுக்காக பலவீனம் அடைந்து விடாது. அது ஒரு பக்கம். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் உதவியாக இருப்பார். எந்த அளவுக்கு அவரை அவர்கள் மதித்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதனால் அது அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு இயக்கமாக அவர்கள் வளர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, மெகா கூட்டணி அமையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அமைஞ்சால் குறிப்பாக இன்னொரு வாக்குறுதி அவங்க முன்வைக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இது இங்கே இருக்கக்கூடிய எந்த கூட்டணியும் கிடையாது, தமிழக வெற்றி கழகம் அதை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி நீங்களும் ஒரு கூட்டணி கட்சியாக திமுகவில் அங்கம் வகிக்கிறீங்க. அதே போல் அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குது. ஸோ அங்கும் அமித்ஷா வந்தப்போ ஒரு கூற்று சொன்னார், அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்து சொன்னார். ஆனால் விஜய் அதில் உறுதியாக இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு வாக்குறுதியை தலைமையேற்கிற ஒரு கட்சி, கூட்டணிக்கு தலைமையேற்கிற ஒரு கட்சியை வாக்குறுதியாக கொடுக்கும்போது அது வரவேற்கத்தக்கது தானே. ஸோ அதை திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ ஓப்பனாக அறிவிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கூட்டணி அமையாத கட்சிகள் மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லுவது வழக்கம்தான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லுகிறார்களா, எங்களுக்கு மெகா கூட்டணி இருக்கிறது, ஆனால் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எதிரில் கூட்டணி அமையாத காரணத்தினால் மெகா கூட்டணி அமையும் என்று எல்லோரும் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதான் இன்றைக்கி அதனால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் கூட்டணிகளை சேர்த்தக்கூடிய முயற்சியெல்லாம் செய்வாங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது ஒரு வித்தியாசமாக ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் யாரும் இது வரைக்கும் போகலையே, அதையும் நீங்கள் பார்க்கணும். ஆட்சியில் பங்குனோன்னா உடனே எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. ஏன்னா இது ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இது புதிதாக தெரியலாம், யாராவது அவருக்கு சொல்லியிருக்கலாம். ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் எல்லா கட்சியும் உங்கள்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அது நடக்கலையே, யாருமே இது வரைக்கும் அந்த முடிவை எடுக்கலை இல்லையா. ஆனால் ஆட்சியில் பங்குங்கிறதுக்காக கூட்டணிக்கு போகிற கட்சிகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். அப்படியெல்லாம் யாரும் உடனே ஆட்சியில் பங்குன்னு ஓடிட மாட்டாங்க. வெற்றி பெறதை தான் பார்ப்பாங்க. வெற்றி பெறலைன்னா பங்குங்க ரைட்டு. ஆட்சியில் பங்குன்னு கூட்டணிக்கு போகிறீங்க, ஜெயிச்சா தானே, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் தானே பங்கு. அப்போ ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே பங்கு வந்தது, முதல்ல வெற்றி பெறணும்ல. ஆனால் தேர்தலை பொறுத்தளவுக்கு எந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி பெற முடியும் அதைத்தான் பார்ப்பாங்களே ஒழிய இப்போவே ஆட்சியில் பங்கை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வச்சிங்க, உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க. ஆனால் இன்றைக்கு சொந்த சின்னத்தில் நிற்க முடியாதனால கட்சியோடைய அங்கீகாரம் ரத்தாக இருக்குது. ஸோ வரும் தேர்தலில் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சார்? தனிச்சின்னம் கேட்டு பெருக்கான வாய்ப்புகள் இருக்கா? டீலிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பத்திரிகைகளில் நம்ம போடுறோம், பட் டீலிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்பீல் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம், எல்லாம் டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வச்சு எல்லாத்தையும் அப்பீல் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. ஒன்று. இன்னொன்று என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வந்தவன். இப்போ நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் நின்னதுனால என்னுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய சட்டமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்குறதோ அல்லது கோரிக்கைகளை வைக்கிறதோ அல்லது மக்கள் பிரச்சனைக்காக நம்ம களத்தில் இறங்கி போராடுறதோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதில் எந்த விதமான இடர்பாடும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் மக்களுக்கு நன்மை தான் செய்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம சரியாக இருக்கிறோம், அதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தனிச்சின்னம் கேட்டு போட்டிடுறாங்க. அதே போல் மதிமுக எம்பி தேர்தலில் தீப்பெட்டி சின்னம் காட்டு திருச்சியில் போட்டிட்டாங்க. அதே போல் நம்ம பெரிய கட்சியாக இருக்கோம், ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கும், நம்மளும் தனிச்சின்னத்தில் போட்டிடணும். அது தவறென்று அது தவறென்று நான் சொல்லவில்லை. அது வெளியில் இருக்கிற பார்ப்பவர்களுக்கு இது அந்த சின்னத்தில் நின்னா அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அந்த கட்சி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் அது மாதிரி எதாவது நடந்திருக்கு. 5 வருஷம் நம்ம இருக்கிறோம். ஏன் இப்போ 2019 நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நின்று நம்ம எம்பி ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம என்ன அவங்க கட்சியோட கூட்டத்துக்கு போகிறோமா, இல்லை அவங்க கட்சியிலேருந்து தலைவர் நமக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரா? அது மாதிரி விஷயங்களே இல்லையே. நீங்கள் சட்டமன்றத்தில் இதில் ஜெயிச்சிருக்கீங்க, அதனால் இதை பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் இது ஒரு தடங்கலாக எனக்கு தெரியவில்லை. அதுதான் நான் சொல்கிறேன். கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் கூடிய ஒரு அரசியல் தலைவராக வரும்போது நான் இந்த கேள்வியை தவறாமல் கேட்பேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கார். இப்போ அங்கே
தேர்தலில் போட்டி போடுறாரு. கொங்கு மண்டலங்களில் கணிசமான தொகுதியில் பெறும்போது அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கொங்கு வேளாள சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அதன் அடிப்படையில் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டலை சின்னத்தில் வந்து வாக்களிக்கும்ன்ற ஒரு எண்ணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மேலோங்கி இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அவரும் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தனால சுற்று வட்டாரங்களுக்கு நிறைய நலத்திட்ட பணிகள்லாம் கொண்டு வந்திருக்காருன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்குது. ஸோ அதே எண்ணம் இந்த தேர்தலையும் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை மேற்கு மண்டலங்களில் வந்து வெற்றி கொடி நாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றும் ஒரு தகவல் இருக்கே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 2019 தேர்தலையும் நம்ம வந்து ஏற்று தான் நின்று ஜெயிச்சிருக்கோம். 2021லையும் ஏற்று நின்று தான் ஜெயிச்சிருக்கோம். 2024லையும் ஏற்று நின்று தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற கூட்டணி அரசாங்கம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பல விஷயங்களை நம்மளால் இன்றைக்கி வந்து அந்த பகுதிக்கு எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுது. நம்ம வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை தாண்டி கோவைக்கு பல விஷயங்களை நம்மளால் இன்றைக்கி வந்து செய்ய முடியுது. ஏன் சென்னைக்கு கூட பல கோரிக்கைகளை கேட்டு அதை பண்ணுறோம். நம்ம சேலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் அந்த சாலைகள்லாம் 4 வழிச்சாலையாக மாற்றுறது எல்லாமே நம்முடைய கோரிக்கை தான். இன்றைக்கி வந்து கோபி, சத்தியமங்கலம், அந்தியூர், பவானி, ஈரோடு, மொடக்குறிச்சி, பெருந்துறை இது மாதிரி பகுதிகளில் இருக்கிற அந்த டெம்பரவரியாக கொடுத்த அந்த பட்டாக்களை அயன் பட்டாக்களாக மாற்றக்கூடிய விஷயத்தை சட்டமன்றத்தில் நம்ம பேசி இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவர்கள் அங்கே அறிவிச்சிருக்காரு. நான் இதெல்லாம் பார்க்குறேன். நான் இதெல்லாம் மகிழ்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கிறப்ப அது மாதிரி கேள்விக்கு இடம் இல்லைல்ல சார். வெற்றி மட்டும் இங்கே குறிக்கோளாக பார்க்கக்கூடாது. அதில் வெற்றியை தாண்டி திமுக அரசாங்கம் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 4.5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் வந்து நிறைய சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டிருக்கு. எப்படி சென்னையில் தென் மாவட்டங்கள் நடக்குதோ அதே அளவுக்கு குற்ற சம்பவங்கள் இப்போ மேற்கு மண்டலங்களையும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. போதைப்பொருள் புழக்கம் வந்து எல்லா இளைஞர்கள்ட்டையும் வந்து கணிசமான அளவில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் தொடர்ச்சியை வச்சுட்டு தானே இருக்காங்க. இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லாமல் இருக்காது. யார் ஆட்சியில் இருந்தாலும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. அது வந்து இருக்கத்தான் செய்யும். நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்னென்னா நம்ம வந்து இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, இளமையிலேயே வந்து எல்லோரும் தவறான பாதையில் போகிறாங்க, ஒழுக்கக்கேடான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோமா, இப்படியெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அந்த எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக நான் பார்க்கல. இது வந்து அதாவது சட்டம் போட்டோ அல்லது காவல்துறையை முடுக்கிவிட்டோ இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இன்றைக்கி வந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அதற்கான முயற்சியை நம்ம வந்து எடுக்கணும். ஒன்று வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட தவறை செய்தாலும், ஒரு போதைப்பொருள் பயன்படுத்தலாம், இல்லை வந்து ஒரு திருடுறான், அல்ல வந்து யார்ட்டையாவது சண்டைக்கு போகிறான், இது மாதிரி எந்த ஒரு தவறான விஷயங்களை செய்தாலும் அவருடைய நினைப்பு என்னன்னு சொன்னால் நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம இதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டுது. இதுதான் அடித்தளம். ஸோ அப்போ அதுக்கு வந்து இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை யாரும் பார்க்கலங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி நிற்குது. ஆனால் வந்து நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை கவனிக்குது அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் கண்டிப்பாக இந்த தவறுகள்லாம் நடக்காது. அதுதான் வந்து தீர்வு. இதை வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கூட அந்த லெவலில் குழந்தைகளாக இருக்கிறப்ப அவங்களுக்கு பாடம் கற்பிக்கும் போது நம்மளை தாண்டி ஒரு சக்தி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீங்க. ஆமாம், அதுதான் சட்டம் ஒழுங்கு. இல்லை, அதை தாண்டி இல்லை தனி மனித ஒழுக்கம் தான் சட்டம் ஒழுங்கு. இல்லை சார், இங்கே நண்பர்கள் 12 மணிக்கு தான் வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்தே மதுபானங்கள் வந்து சட்டவிரோதமாக இருக்கிறாங்க. கஞ்சா புழக்கம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் வந்து கஞ்சாண்டானே என்னன்னு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிருக்கு. சிகரெட் எப்படி பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கஞ்சாவும் வந்து புகைக்க துவங்கியிருக்காங்க. நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதை ஒட்டி நிறைய பாலியல் வன்முறைகளும் நடக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. குறிப்பாக போக்சோ இது போன்ற வழக்குகளை வந்து டேட்டா கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆட்சி காலத்துக்கும் இந்த ஆட்சி காலத்துக்கும் கணிசமான அளவில் உயர்ந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து சீரழிஞ்சு தானே போயிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பாருங்க. கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தவறான விஷயங்கள், அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அது மட்டுமே தீர்வு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் குடிக்கிறவன் குடிக்காமல் இருந்தான்னா என்ன, குடிக்கிறவன் பயன்படுத்தக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னால் விற்கிறவனை வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால் இது ஒரு பக்கம் தடுக்க வேண்டி இருந்தாலும் இன்னொரு பக்கம்
பயன்படுத்துகிறவங்கள அந்த எண்ணமே வராமல் தடுக்கணும்னு சொன்னால் அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து அந்த இளம் வயதில் செஞ்சோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-20 வருஷம் கழித்து நம்ம இன்றைக்கி பேசுகிற விஷயங்கள்லாம் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் பண்ணணும். நானும் வந்து அரசாங்கத்துக்கே கடிதம் எழுதியிருக்கேன், இதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணுங்கள். கல்வித்துறை அமைச்சருக்கும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தவறு செய்கிற எல்லா தவறுமே அங்கிருந்தாலும் வருது. இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அதை வச்சு தானே சொல்கிறோம். ஒரு கொலை பண்ணுறாங்க அல்லது ஒரு பாலியலில் ஈடுபடுறாங்க, எல்லாமே வந்து தன்னை யாரும் கவனிக்கலை அப்படிங்கிற எண்ணத்தில் தான். அப்புறம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு தனிமனித ஒழுக்கம் வந்ததுன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து சட்டங்கள் போட்டு இல்லை காவல்துறையை முடுக்கி விட்டு இதெல்லாம் செஞ்சாலும் கூட அது நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு பயத்திலே அவங்கள வந்து வச்சுருக்க முடியாது. அப்போ அவங்களே அது குற்றவாளிகளே திருந்தணும், நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு திருந்தணும். ஒரு பண்ணாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 10-20 வருஷம் கழிச்சாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நான் சொல்கிறது ஒரு கூட்டணி கட்சியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறீங்க, எந்த அளவுக்கு சார் ஸ்பேஸ் கிடைக்குது? நீங்கள் கூட சொன்னீங்க இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் தொடர்ச்சியாக நான் கடிதம் எழுதுறேன்றீங்க, அழுத்தம் கொடுக்குறீங்க. இது வந்து நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் அரசால் வந்து கணிசமான அளவுக்கு தீர்க்கப்படுதா? எந்த அளவுக்கு கூட்டணி கட்சியாக உங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க? இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், அதன் மூலமாக இப்போ அதற்கான தீர்வுகள் பெற்றுக்கிட்டு இருக்கோம். அதே போல் பல விஷயங்களை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். அவர் வந்து அதிகாரிகளையும் நம்ம கூடவே உட்கார வச்சு அப்போவே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி சாதிச்சிருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் எல்லா விஷயமே சாதிச்சிட முடியாது, ஒரு சில விஷயங்கள் நடக்காமையும் இருக்கலாம். நிதி சார்ந்த விஷயங்கள், நிதி அதிகமாக தேவைப்படுற விஷயங்கள், பல விஷயங்கள் இன்னும் நடக்காமல் இருக்குது. ஆனால் நம்முடைய முயற்சிகள் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கோங்கிறது தான் உண்மை. கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி ஒரு பொறுப்பாளர் திமுகவில், அதை தாண்டி அதிமுகவில் இப்போ எஸ்பி வேலுமணி இருக்கார். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் திமுக கூட்டணியில் கொங்கு வேளாளர் கவுண்டருடைய ஒரு அங்கமாக வந்து அங்கே வைக்கிறீங்க. ஸோ கொங்கு வேளாளர் கவுண்டர்களுடைய வாக்குகள் வந்து சிதறி போகுது. அவங்க வந்து அவங்களுடைய இருக்க முடிவு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து சிதறி போகுது. அங்கே வந்து பெரும்பான்மையாக கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகளை வந்து ஒருவராக வந்து கிராப் பண்ண முடியல. ஏன்னா அங்கேயே வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய ஸ்பிளிட் இருக்குது அப்படின்ற ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுதில்லை. அது எப்படி சார் பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய செயல் வீரர் அவர். நம்ம நேரில் பார்க்குறோம், நம்ம கொஞ்சம் வருஷமாக அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு நம்ம நேரில் பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோ கடினமாக உழைக்கக்கூடியவர், இரவு பகலாக உழைக்கக்கூடியவர். அவரோட உழைப்புக்கு ஈடு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையாக உழைக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு உழைத்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் இப்போ இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றங்களை காமிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கோவை மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, கோவையினுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கிற எல்லா ஊராட்சி பகுதிகளாக இருந்தாலும் சரி, அத்தனையிலுமே அன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலிலே பணியாற்றினார். அவர் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கொங்கு மண்டலத்தில் இந்த தேர்தலில் முழுமையாக இதுவரைக்கும் அவரை முழுமையாக கொங்கு மண்டலத்தில் பயன்படுத்தலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அவருடைய அந்த பங்களிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் இருக்கும். ஸோ திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக பண்ணிகிட்ருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு சார்? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேஜராக எல்லாமே நிறைவேற்றியிருக்கேன். அங்கே தொகுதியில் இருக்கிற மக்களுக்கே தெரியும் என்னெல்லாம் தேவையோ, வாக்குறுதிகளை தாண்டி என்னென்ன முடியுமோ அத்தனையும் நம்ம இன்றைக்கி வந்து அங்கே வந்து திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய பட்டியலே நீளுது, ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து வேலை பார்த்துருக்கேங்கிறது நான் சொல்லலை. நீங்கள் தொகுதியில் யாரை கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உறுதியாக தைரியமாக நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும். ஆனால் வந்து கண்டிப்பாக தொகுதியை பொறுத்தளவுக்கு பல்வேறு விஷயங்கள் 40-50 ஆண்டுகளாக நிறைவேறாத பல விஷயங்களை இந்த 5 ஆண்டுகளில் நம்ம வந்து நிறைவேற்றியிருக்கோம். அது மக்களுக்கு தெரியும். திமுக பொதுவாக வச்ச வாக்குறுதியில் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிச்சாங்க, அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி. ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி வந்த பிறகு அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்து இந்த ஒரு சாராருக்கு மட்டும் தான் வந்து தள்ளுபடின்ற அறிவிச்சாங்க. அதே போல் கல்வி கடன் தள்ளுபடிலாம் வந்து முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிறைவேற்றப்படலை. அதே போல் நீட் வாக்குறுதி. ஸோ இந்த மாதிரியான மேஜரான வாக்குறுதிலாம் நிறைவேற்றப்படாமலே இருக்குல்லே, இப்போ அது வந்து ஒரு தேர்தல் எதிரொலிக்காதா சார்? இல்லை, இப்போ வந்து நகைக்கடனை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நகைக்கடன் வந்து நிறைய பேர் வந்து
ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு வங்கிகளில் வச்சு பணம் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு சலுகை கொடுக்கறதுங்கிறது அதுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக கொடுக்கறது, யாரும் அதை வச்சு வந்து தனிப்பட்ட முறையில் பயனடைகிறதுக்காக கொடுக்கறதல்ல. அப்படி கணக்கெடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. முன்கூட்டியே கணிச்சிட்டாங்களா சார் இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தால்? அது தெரியாது, ஆட்சிக்கு வந்த பின்னாடி தானே தெரியும். அப்போ தெரியாது இல்லையா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகாரிகள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்க்குறப்ப வந்து இது வந்து மாறி 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 ஒருத்தரே 5 வங்கியில் வச்சு வாங்கின இதெல்லாம் கூட இருக்குது, உதாரணங்கள்லாம் இருக்குது. அதனால் அது மாதிரி விஷயத்தில் தான் அது வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அந்த கட்டாயம் வந்து ஏற்பட்டுச்சு. மற்றபடி மற்ற விஷயங்கள் நீட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மாநில அரசு முடிவு செய்யக்கூடியது அல்ல. தொடர்ந்து மாநில அரசு அதற்கான போராடிட்டு இருக்காங்க, இல்லை நீதிமன்றத்திலையும் போராடுறாங்க, சட்டமன்றத்திலையும் தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. அதற்கான முயற்சிகளை எடுக்கலேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து மத்திய அரசு தான் செய்ய முடியும் ஒழிய இவங்க அதை பண்ண முடியாது. கடந்த முறை 3 தொகுதிகள் போட்டிட்டீங்க, ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. எல்லா கட்சிகளும் வந்து அடுத்தடுத்த முறை போட்டியிடும் போது கணிசமான தொகுதியில் வாங்கி நம்ம வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து போட்டியிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் இருப்பாங்க. ஸோ இந்த முறை என்ன மாதிரியான பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு கூட்டணியில் வந்து என்ன கேட்பேன் இதை பற்றியெல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் பேசக்கூடிய ஆள் நான் இல்லை. இல்லை, அடுத்த கட்டத்துக்கு தயாராக பல ஊடகத்தில் இந்த கேள்வி என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊடகத்திற்கும் நாம் சொல்லுகின்ற பதில் அதுதான். இது ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற தலைவரிடத்திலே அங்கே 4 சுவர்களுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம். முடிவான பின்னாடி தான் அது வந்து வெளியே தெரியும். இப்போ ஒன்று சொல்லி அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே நமக்கு இருக்கிறதில்ல. எப்போ பேசணுமோ அப்போ பேசுவோம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில்.